சார் இன்னைக்கு உட்காந்துருக்கிற சிஎம் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக வந்து உங்களையும் கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தேட்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்க்குறேன் அவருக்கு என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அவர் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவர் இந்த பொசிஷனில் உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்கள் சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சிஎம் வந்துட்டு அவர் நினச்சத அவர் செஞ்சுட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது, என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். எப்போவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டாரு. நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்ட ஒரு நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர், சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. நீங்களாம் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நீங்களாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பாக, ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேரரசர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப நிறைய படங்களை கொடுத்து இன்றைக்கி மிக சிறந்த ஒரு இயக்குனராக அந்த பொசிஷனில் அந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவர் எல்லா படத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு எப்போவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும், எந்த ஒரு வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ஹியூமன் அவர் சார். எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடையாது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார். அவர் தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாதிரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்போவுமே எல்லா இடத்துலையும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததில். எஸ். அண்டு நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்டு ஒன்னி பிரதர், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்டு மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த போலீஸ் அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது போடும்போது பக்காவாக ஆப்டாக இருந்தீங்க. மோர் தென் நீங்கள் ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணதை விட நீங்கள் அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்டு கண்டிப்பாக உங்கள் கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்கே அதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். அண்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்துலேயே உங்களுக்கு நீங்கள் நினச்சது நீங்கள் எல்லாமே எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த படம் எப்படி வந்து தேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் நினச்ச நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்கில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஃபைட்ஸ் அண்ணா ஹை. அண்ணா உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்டு
கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்களை கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தையே, தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்றைக்கி சினிமா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சார், இன்றைக்கி உட்காந்துருக்கிற சிஎம் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக வந்து உங்களையும் உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தேட்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த சிஎம் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்க்குறேன், அவருக்கு என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அவர் பாலிட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவர் இந்த பொசிஷனில் உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்கள் சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சிஎம் வந்துட்டு அவர் நினச்சது அவர் செஞ்சிட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த அந்த வில்லனாக இருக்கட்டும், அண்ட் அந்த அப்பாவை நடித்தவராக இருக்கட்டும், அண்டு சார், நீங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுனீங்க சார். சினிமாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பேசணுன்னா அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அண்டு எனக்கு 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 இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா, எதுவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பேசுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். சினிமாவை ரொம்ப வருஷமாக நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ சின்ன படமோ, அது எந்த படம், அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக அவங்க கூப்பிடலன்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கள்லாம் பார்த்ததில். அண்ட் இந்த பிஆர்ஓ இங்கே வாங்கலை ஒரு நிமிஷம். இவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த ஒரு படத்துக்காகவும் நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். ஸோ யா, அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்களுடைய சேலம் மர தொழிலாளர் சார்பாக, என் சார்பாகவும் வருகை புரிந்த உங்களுடைய வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களை இணைத்து இந்த திரைப்படத்தில் சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும், ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் எங்கள் சேலம் மரார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ தாடியோட டி ராஜேந்தர் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நான்லாம் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டு அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோடு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு, சம்பளமே அனுராதா மேடத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிங்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும் பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் இல்லாமல் போயிட்டு இருக்கிற நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன். இல்லைனா தஞ்சையில் இருந்திருப்பேன் இன்றைக்கும் காலையில் நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்றைக்கி இருந்திருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்றைக்கி இல்லை. அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்றைக்கி சிறிய படங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பண்ணு. ஏன் நம்ம தெய்வத்திட்ட ஊடகத்துறையிட்ட மண்டிட்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா, அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி திரைத்துறைக்கு. ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லியிருக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார்
இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உண்ணி நடிக்கும்போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உண்ணி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயனில் சன்னாப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடு ஒரு 60-70 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க. எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். உன்னைக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு முகம் தெரிஞ்சாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நாங்கள்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் வாழ்க்கையிலனா இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மீண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அன்பு அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அண்ணனா அவர் எனக்கு அண்ணனான்னு தெரியாதுங்க, பேரர் சார். குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியேப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானாக நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும்போது ஜாம்புவான் நீங்கள் சொல்லும் போது தான் யாராங்க ஜாம்புவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்புவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டங்கிறாரு. ஆண்டவா, ஒரு 4 நூற்றாண்டு. சே, எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம், ஆச்சரியம். அவர்கள்லாம் இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்ட முன்னத்தில் உழைப்பு வீண்பாவை வாழ்த்துக்கினேன். அதே போல் இங்கே சைலண்டாக ஒரு ப்ரொடியூசர் கீழே உட்காந்துருக்கார் பிச்சாண்டிங்கன்னு. ஓஜோங்கிற ஒரு திரைப்படம், நம்ம நந்தா பெரியசாமி டைரக்டரு. இன்னொரு படம் மிக அதிக வேகம், 2 திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறார். ஆமாம், அவரும் வெற்றி பெற வாழ்த்துகின்ற அன்பு தம்பி ஸ்ரீதர். அதேமாரி எங்களுடைய வேட சேனலுடைய குழுவினர்களுக்கெல்லாம் தீபா மேடம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உள்ள. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இணைத்து என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, பின்னாடி காயத்ரி தானே? காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி. கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி தோத்துட்டார் துரைமுருகன் சாரோடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில். படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது. 5 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க, நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துக. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அம்பாஸ்டர் கூல் சுரேஷ். கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி, நான் கோச்சுக்குவான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி விட. அவனுக்குள்ளே 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷு அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு, அவர் டைரக்டர் யார் சார்? பேசிக்கிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனாக நடித்தார் அவர். வில்லன்றாங்க இருக்கிறதுலேயே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர், சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள்.